அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா செக்ஷன் 188 and 189. Subordinate police officer. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கீழான ரேங்கில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி. எந்த ஒரு காவல் நிலையமும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்? ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவருடைய டியூட்டிகளில் ஒன்று, குற்றம் தொடர்பாக தகவல் கிடைக்கும் போது புலன் விசாரணையை மேற்கொள்வது. சில சமயங்களில் சின்ன குற்றங்கள், பெட்டி அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் SHO இன்வெஸ்டிகேஷன் செய்யாமல் தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை வைத்து புலன் விசாரணையை நடத்தலாம். அப்படியான சூழ்நிலையில் SHOக்கு கீழான ரேங்கில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி புலன் விசாரணையை செய்து இருந்தால் புலன் விசாரணையின் முடிவை அவர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்குத்தான் சொல்ல வேண்டும். இந்த குறைந்த பதவியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அதிகாரம் கிடையாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அறிக்கை அனுப்பும் அதிகாரமும் கிடையாது. புலன் விசாரணையை முடித்து ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுக்கணும்? SHOவுக்கு தான் கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பை சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸரை பற்றி செக்ஷன் 188 சொல்லுது. அவர் புலன் விசாரணையை முடித்து முடிவை SHOவுக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்கு. அடுத்த செக்ஷன் 189. இந்த செக்ஷனுடைய டைட்டில் என்ன? ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட். எதிரியை விடுவிப்பு செய்வது. யார் செய்ய போறா? போலீஸ் அதிகாரி எந்த சூழ்நிலையில் எப்போது எதிரியை விடுவிக்கலாம், குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிப்பு செய்வது அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 189 சொல்லப்படுது. ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் வென் எவிடன்ஸ் டெஃபிசியன்ட். போதுமான சாட்சியங்கள் இல்லாத போது. புலன் விசாரணை அப்படிங்கிறதே சாட்சியங்களை திரட்டுவது அப்படின்னு பார்த்தோம். ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தோடு ஒரு நபரை தொடர்பு படுத்துவதற்கு போதுமான சாட்சியங்கள் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த புலன் விசாரணை தொடர்ந்து நடக்கும்போது எதிரியையும் குற்றத்தையும் தொடர்பு படுத்துவதற்கு போதுமான சாட்சியங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன செய்யணும்? அவரை குற்றத்திலிருந்து போலீஸாரே விடுவிப்பு செய்திடலாம். ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் பை போலீஸ் வென் எவிடன்ஸ் டெஃபிசியன்ட். போதுமான சாட்சியங்கள் இல்லாத போது. இது 13வது சாப்டரில் இருக்கு. புலனாய்வு விசாரணையை நடத்தி கொண்டு இருக்கும்போது, அதாவது புலனாய்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன முடிவுக்கு வர்றாரு? அவருக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தா, எதிரியை நீதித்துறை நடுவரிடம் கொண்டு செல்ல போதிய சாட்சியம் அல்லது நியாயமான சந்தேகமோ இல்லை என கருதுகிறார். அதாவது காக்னைசன்ஸ் எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கொண்டு எதிரியை ஆஜர்படுத்துவதற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை. ரெண்டாவது, ஒரு நியாயமான சந்தேகம் இல்லை என இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கருதினால் எதிரியை விடுவித்து விடலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் 189 சொல்லியிருக்கிறாங்க. பின்னர் எழுதி வாங்க வேண்டும். அப்படி விடுதலை செய்யும் போது அந்த எதிரியை அப்படியே விட்டுவிடக்கூடாது. பெயில் அல்லது பெயில் பாண்டு எழுதி வாங்கணும். ஷூரிட்டி வேண்டுமானால் கேட்டு பெறலாம். பெயில் பாண்டு எழுதிட்டு எதிரியை விடுவிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க. இன்னொரு டைரக்ஷனும் இருக்குது, இதே சட்டத்தில் சொல்லுது. அப்படி எதிரியை விடுதும் போது பெயில் பாண்டு எழுதி வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி வாங்கணும். என்ன அண்டர்டேக்கிங்?
நீதிமன்றத்திலிருந்தோ அல்லது காவல்துறையிடமிருந்தோ நோட்டீஸ் வரும்போது உரிய நீதித்துறை நடுவர் முன்பு விசாரணைக்கு ஆஜராவேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங்கை எழுதி வாங்கிட்டு தான் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதிய சாட்சியம் இல்லைன்னா எதிரியை விடுவிக்கலாம். அப்படி விடுவிக்கும் போது பெயில் அல்லது பெயில் பாண்டு எழுதி வாங்கணும். இது ஷூரிட்டி கேட்டு வாங்கலாம். நோட்டீஸ் வந்தால் உரிய நீதிமன்றத்தில் ஆஜராவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங்கை எழுதி வாங்கணும். இப்போ இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு யார் அப்படிங்கிறதுக்கும் கூடுதல் விளக்கம் தரப்பட்டிருக்கு. என்ன யார் அந்த ஜேஎம் அப்படின்னு பார்த்தா, காவல் அறிக்கையின் மீது காக்னைசன்ஸ் எடுக்க அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர். அது செஷன்ஸ் நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய அஃபென்ஸாக இருந்தால் அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டு நகல் கொடுத்து கமிட்டல் செய்ய அதிகாரம் கொண்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்போ யார் எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி இந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, போலீஸ் ரிப்போர்ட் மேலே காக்னைசன்ஸ் எடுக்க அதிகாரம் கொண்டவர். செஷன்ஸ் கேஸாக இருந்ததுன்னா அதை கமிட்டல் செய்யக்கூடிய அதிகாரம் கொண்டவரை தான் இந்த பிரிவில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த காவல் அதிகாரி நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யணும், ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி எதிரியின் மீது ப்ராசிக்யூஷனை தொடர்வதற்கு போதிய சாட்சியம் கிடைக்கல, போதிய முகாந்திரம் கிடைக்கல, அதனால் விசாரணையை முடிச்சுட்டு நாங்கள் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். எந்த சட்டப்பிரிவின் கீழ் காவல் அதிகாரி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாரு? பழைய சிஆர்பிசியில் செக்ஷன் 173. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் செக்ஷன் 193க்கு கீழே ரிப்போர்ட்டை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை செக்ஷன் 173 பழசுக்கு கீழே எடுத்துக்கலாம். தற்போது பிஎன்எஸ்எஸில் 193க்கு கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்ன முடிவு போலீஸ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முழுமையான புலன் விசாரணைக்கு பிறகு நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட், நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட், எந்த விதமான குற்றமும் நிகழ்ந்ததாக தெரிய வரவில்லை, எதிரியை குற்றவாளியாக கருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லலாம். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம், பொருண்மை பிழை அப்படின்னு சொல்லலாம், ஆக்ஷன் டிராப்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட்டுங்கிற காரணம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுங்கிற காரணம், ஆக்ஷன் டிராப்டுங்கிற காரணத்தை குறிப்பிட்டு எதிரியை விடுவிப்பு செய்துவிட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க. இது நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பிஎன்எஸ்எஸில் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபைனல் ரிப்போர்ட்டு. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டு பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைன்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட் வாங்கி கொண்டு என்ன செய்வார்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை ரிப்போர்ட் ஃபைல் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 3 வகையான உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குது. முதலாவது, அந்த அறிக்கையை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஏற்றுக்கொள்ளலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் சரிதான், காவல்துறை முழுமையாக முறையாக விசாரணை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். இப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாசித்து பார்த்துட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாரு, இன்னும் ஒரு டைரக்ஷனில் இன்வெஸ்டிகேஷனை நடத்தினா முழுமையான முடிவு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறார். அதனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். மூன்றாவது, அந்த அறிக்கையின் முடிவை நிராகரித்து விட்டு காக்னைசன்ஸ் எடுக்கலாம். காவல்துறையினர் தாக்கல் செய்திருக்கிற அதே ரிப்போர்ட்டை கையில் வைத்து கொண்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய ஒப்பீனியன் முடிவை மட்டும் நிராகரிச்சுட்டு நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்கலாம். அந்த காக்னைசன்ஸ் எடுப்பதற்கு அடிப்படையாக போலீஸ் ரிப்போர்ட்டு தான் இருக்குது. இந்த 3 விதமான ஆப்ஷன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண உடனேயே டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட்டுக்கு நோட்டீஸ் போட்டு அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு
வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போலீஸ் ரிப்போர்ட்டு ப்ளஸ் அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் இரண்டையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து ஆய்வு செய்து பார்த்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு 3 விதமான முடிவுகளை எடுக்கலாம். அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம், அல்லது அறிக்கையின் முடிவை நிராகரித்து விட்டு குற்றத்தை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுத்து எதிரிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மனை அனுப்பி வைக்கலாம். இதுதான் இந்த செக்ஷன் 188 மற்றும் 189 தொடர்பான விஷயங்கள்.